தூரமாக வச்சாலும் ஈத்து ஓட்டிக்குமா காந்தம். மனுஷனுக்கு எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் மனசில் வேணும் சாந்தம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு வர்றோம். கோபத்தில்னா உடனே கொட்டி தீர்த்துடுறோம், சோகம்னா உடனே அழுது தீர்த்துடுறோம், சந்தோஷம்னா உடனே சிரித்து தீர்த்துடுறோம். இந்த மாதிரிலாம் உடனுக்குடனாக எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் படுத்தும் போது அது ரொம்ப அவசியம். ஏன்னா கோபம் நம்மளை ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஆளாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோபம் வர நேரத்தில் மனசில் சாந்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு முறையை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத கற்றுக்குங்க. கஷ்டம்தான், கோபம் இருக்கும்போது எப்படா சாந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குது. ஆனால் அதுதான் டெக்னிக். அந்த மாதிரி கோபம் வரும்போது ஒருவன் சாந்தமாக இருந்து அந்த பிரச்சனையை தூரமாக வச்சு பார்த்து அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்க்குறானோ அவன் தான் அந்த பிரச்சனையை சீக்கிரமாக சால்வ் பண்ணுவான். நாங்கள் சொல்ல ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் எந்த ஏற்றங்களும் அடைய வேண்டாது.